தமிழரசன் அவர் வந்து அறிவிக்கப்பட முடியாத தமிழ் தேசத்தினுடைய அதிபராக தான் அவரை கருதணும். ஈழம் இருக்கிற வரை பிரபாகரனை யாரும் மறைக்கவோ முடியாது. தமிழ்நாடுன்னு ஒரு வரலாறு இருக்கிற வரை தமிழரசனை வந்து மறைக்கவோ மறுக்கவோ முடியாது. அவர் கடைசி வரை தன்னுடைய இறுதி மூச்சு வரை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, அதாவது பட்டியலின மக்களுக்காகவே வாழ்ந்து செத்து போனார். கதிர் அப்படியே அறுவடைக்கு தயாராக இருக்கிற போது அந்த கூலி உழைச்சானல்ல தலித் மக்கள், அவன் அவ்வளோ பேரையும் கூட்டிட்டு போய் அறுவடை பண்ணி எடுத்துட்டு வந்துருவார். இப்படி ஒரு தலைவன் ஒருத்தர் வாழ்ந்தாங்கிற வரலாறா யாருக்கா தெரியுமா? தண்ணி வரல, காவிரி கருணாநிதி சர்க்காரிய ஊழலை காப்பாற்றுவதற்கு இந்திரா காந்தி கிட்ட சண்டை பிடிக்க முடியாம கருணாநிதி இந்திரா காந்தி விட்டு கொடுத்தார். அப்போ தண்ணி வரல, காஞ்சி போச்சு. விவசாயி கூலி வர, விவசாயத்துக்கு வேலை இல்லை. தமிழர் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, இந்த டேமை உடைக்க போறோம். ஏதாவது வரலாறு பதிவாயிருக்கா? ஒரு பெண்ணை கற்பழிச்சு கொன்று சாம்பலாக்கி வயலை தூக்கிட்டான். இந்த தகவல் தமிழரசன் கிட்ட வருது. நியாயம் கேட்டா தெரிஞ்ச பாரியா, இன்ஸ்பெக்டர் சப்போர்ட்டு, அதிமுக சப்போர்ட்டு, திமுக சப்போர்ட்டு, எல்லா கட்சியும் சப்போர்ட்டு. தமிழரசன் என்ன பண்ணாரு? நானே உனக்கு தூக்குத்தண்டனை கொடுக்குறேன். முன்பரப்பில் போய் வங்கி கொள்ளை அடிக்கிறாரு. வங்கி கொள்ளை அடித்த பிறகு காவல்துறையை ஊடுருவி இவன் ஒரு அடக்க முடியாத தமிழ் தேசியவாதி, இவரை கொல்லுவதன் மூலம் தான் இப்போ பிரச்சனை. பிரபாகரனுடைய மரணம் மரியாதை ரெண்டு ஈக்குவலாக தான். அண்ணனுக்கு இந்த கதை தெரியும். ஆள துடிக்கிறேன் முதலமைச்சராகி 1 லட்சம் கோடி சம்பாதிச்சு செட்டில் ஆகலாம், சசிகலா நடராஜன் மாதிரி. இதை தாண்டி அவருக்கு இந்த தமிழ் தேசிய அரசியலே தெரியாது. மேதகு பிரபாகரன் சொல்லுகிற அதே வார்த்தையை மேதகு தமிழரசன் சொன்னா கண்டிப்பா பொருள். தமிழரசனுடைய பாதை சரியா தவறா என்பது அடுத்த தலைமுறை முடிவு பண்ணி, அது நம்ம முடிவு பண்ண முடியாது. Experience 10 days of Grand Europe trip for easy EMI of ₹25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. மதங்களை தாண்டிய மனிதநேயம். சசிகுமார் நடிப்பில் அயோத்தி. குடும்பத்தோடு காணுங்கள் உங்கள் C5 ஆப்பிள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. தமிழ் தேசிய அரசியல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அது ஓரளவுக்கு வாக்கு வங்கியும் அதை கலெக்ட் பண்ணி கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். குறிப்பாக நாம் தமிழர்லாம் வந்து முழுக்க தமிழ் தேசியத்தை தங்களோட பிராண்டாக அவங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த தமிழ் தேசியத்துக்கெல்லாம் உண்மையாலுமே தமிழ் தேசியம் தனித்தமிழ்நாடுன்னு கேட்ட தமிழ் தேசியத்தை முன்னெடுத்தது வந்து தோழர் தமிழரசன். தோழர் தமிழரசனுடைய ஆரம்ப காலம் என்ன, அவருடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணித்தார், முடிவுகள் எப்படி அப்படிலாம் அமைஞ்சிச்சு அப்படிங்கிறத பற்றி பேசலான்னு ஒரு ஆசை. தமிழரசன் அவருடைய தொடக்க புள்ளி எது சார்? இல்லை, தமிழரசன் அவர் வந்து ஒரு அறிவிக்கப்பட முடியாத தமிழ் தேசத்தினுடைய அதிபராக தான் அவரை கருதணும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜீவாதார பிரச்சனைகளை 40 வருடங்களுக்கு முன்பே சிந்தித்தவர். இப்போ நீங்கள் ஈழத்தில் பிரபாகரனை வந்து தமிழ் தேசிய தலைவர், நீங்கள் ஈழம் இருக்கிற வரை பிரபாகரனை யாரும் மறைக்கவோ முடியாது. அதே போல் தமிழ்நாடுன்னு ஒரு வரலாறு இருக்கிற வரை தமிழரசனை வந்து மறுக்கவோ முடியாது. அவரை உண்மையாகவே நீங்கள் மேதகு பிரபாகரன் சொல்லுகிற அதே வார்த்தையை மேதகு தமிழரசன் சொன்னால் கண்டிப்பாக பொருந்தும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அவருடைய பிரதான கொள்கை சாதி ஒழிப்பு. அவர் வந்து வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர். ஆனால் கடைசி வரை தன்னுடைய இறுதி மூச்சு வரை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, அதாவது பட்டியலின மக்களுக்காகவே வாழ்ந்து செத்து போனார். நீங்கள் அரசாங்கம் வந்து அவரை கண்டா அச்சப்படுது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் பழைய திருச்சி டிஸ்ட்ரிக்கு, இப்போ இருக்கக்கூடிய புதுக்கோட்டை, தஞ்சாவூர், அரியலூர் மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம், இப்படி 5 மாவட்டங்களில் அவர் வைச்சதான் சட்டம். நிலத்தை நீங்கள் முந்திரி தோப்பு நிலத்தை அந்த மக்கள்கிட்ட அறுவடை செய்ய சொல்லி பல ஆயிரம் பேரை கூட்டிகிட்டு போய் முந்திரி தோப்பு பெரும் முதலாளிகளை விரட்டிட்டு, அழித்தொழிப்பு, அதாவது ஓடிறன் விரட்டிட்டு பல ஆயிரம் மக்களோடு போய் முந்திரி தோப்புல அறுவடை செய்வது என்பது வரலாறு இது வரைக்கும் ஏதாவது வரலாறு சொல்லியிருக்கா? அதே போல் நீங்கள் கதிர் பறிந்து கதிர் அப்படியே அறுவடைக்கு தயாராக இருக்கிற போது கூலி விவசாயிகளை, அந்த கூலி உழைச்சானல்ல தலித் மக்கள், அவன் அவ்வளோ பேரையும் கூட்டிகிட்டு போய் அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவார். இது ஏதாவது சினிமாவில் எடுத்திருக்கானா? இல்லை இந்த மூடர்கள் ஏதாவது அறிக்கையில் பத்திரிகையில் ஏதாவது பதிவு பண்ணியிருக்கானா? இத்தனை சேனல் தமிழனுக்கு வந்திருக்கு, ஏதாவது பதிவு நடந்திருக்கா? ஐபிசி மூலம் அது மக்களுக்கு சொல்கிறோம். அப்போது இப்படி ஒரு தலைவன் ஒருத்தர் வாழ்ந்தாங்கிற வரலாறாக யாருக்கா தெரியுமா? பலாயிரக்கணக்கான மக்களோட போய் கதிரவாலோடு போய் சாக்கு மூட்டையோடு போய் கதிரை அறுத்து அறுவடை பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது பெரிய அளவுக்கு மக்கள் ஆதரவோடு அது எப்படிலாம் நடக்கும்? சங்கர சுப்பு தான் ஒரு வழக்கறிஞர். சங்கர சுப்பு சொன்னார்,
அவரை கண்டே பிடிக்க முடியாது. அவர் நடந்தே போவார் எல்லா ஊருக்கும். அப்படி போகும்போது போலீஸ் பிடிச்சி ரிமாண்ட் பண்ணுறாங்க. ரிமாண்ட் பண்ண பிறகு அவருக்கு லோக்கல் ஜாமீன், சொத்து பத்திரத்தோட 2 ஜாமீன் வேணும். ஒரு ஊரே வந்து ஒரு 500 பத்திரத்தோடு நிற்கிது கடலூர் கோர்ட்டில் ஜாமீன் கொடுக்குறது. சங்கரசுவா வழக்கு இன்னும் இருக்கார, மூத்த வழக்கறிஞர் சங்கரசுவா என்கிட்ட சொன்னார். எவ்வளோ பேர்? 500 பேர். எதுக்கு கூட்டினாங்க? தமிழரசனுக்கு ஜாமீன். ஏன்னா 500 பேர். ஆமாம், 500 பத்திரம். அப்போ முதல்ல ஒரு அம்மா வருது, விடோ ஒரு அம்மா வருது, வந்து சொல்லுது, ஐயா அந்த பத்திரத்தை எடுத்துக்க. என்ன அவனுக்கு ஜாமீன் கொடுத்ததா எனக்கு மரியாதை வரட்டுமையா, இந்த பத்திரத்தை எடுத்துக்க. அப்போ நீதிபதி கேட்குறாரு, அம்மா அவன் ஒரு தீவிரவாதி, அவர் ஒரு தீவிரவாதி, கொடுத்தீங்கன்னா தப்பிச்சு ஓடி போயிடுவார், உனக்கு சொத்தும் போயிடும், பத்திரம் போயிடும், நீயே உள்ளே போயிடுவ. எனக்கு நிலமே இல்லையா, இந்த நிலத்தை வாங்கி கொடுத்தது மகராசன் தான் வாங்கி கொடுத்தான், தமிழ் அரசன். நீங்கள் இதுக்கு மேலே ஒரு தலைவர் உலகத்திலே நீ பிறக்க முடியாது, அவர் தான் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. அவனே போகும்போது இந்த நிலம் போனான்னு, சொத்து போனான்னா, நான் போனான்னு, இதான் என் பத்திரம். தூக்கி அந்த அம்மா கோர்ட்டில் தூக்கி போடுது. 500 பத்திரம் மேஜிஸ்ட்ரேட்டு டேபிளில் வந்து விழுகுது. அப்போது மேஜிஸ்ட்ரேட்டு மிரண்டு போய் சொல்கிறாரு, சரி சரி உணர்ச்சிகளை பூரா நான் புரிஞ்சுக்கிறேன், ஜாமீன் கொடுக்குறாரு. எப்படி சார் இந்த போராட்ட களத்துக்கு தோழர் தமிழரசன் வந்தது? எப்படி வந்தாருன்னா 1970 கடைசி 80களில் நக்சல் பாரி போராட்டம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி மேற்கு வங்காளத்தில் சிலிகுரி மாவட்டம் நக்சல் பாரி கிராமம். அங்கே எஸ்டேட் தொழிலாளர்கள் என்ன பண்ணுறாங்க, ஜாரு மசூந்தார்னு ஒரு இதே மாதிரி அங்கே ஒரு தமிழரசன், கல்கத்தா வெஸ்ட் பெங்கால் தமிழரசன், அவர் தலைமையில் அந்த விவசாயிகள் பூரா போய் அந்த முதலாளி வந்து அப்படியே கசக்கி பிழிறான், அந்த எஸ்டேட் முதலாளி பல ஆயிரம் பேரை. அப்போது அவர்களை அந்த முதலாளியை விரட்டிட்டு அழித்தொழித்து பண்ணிட்டு தப்பிச்சு ஓடி போயிடறான். அந்த நிலத்தை பூரா எடுத்துக்கிறாங்க. இதுதான் நக்சல் பாரிங்கிற கிராமத்தில் நடந்த புரட்சி இந்தியாவில். இந்த காலகட்டத்தில் தான் ஜாரு மசூந்தார் சொல்கிறாரு, இதே மாதிரி புரட்சி பண்ணலாம், நீங்கள் மாணவர்கள் முழுக்க கல்லூரியிலேருந்து நீங்கள் தலைமை தாங்குங்கிறார். வேறு யாரும் கூப்பிடல, அவர் யாரை கூப்பிடுறாரு, மாணவர்களை கூப்பிடுறாரு. படித்து கார்பரேட்டுக்கு தான் வேலை செய்ய போகிறீங்க, அதனால் கல்லூரி மாணவர்கள் பூரா தூக்கி ஓரமாக போட்டு அப்படியே கிளம்பி புரட்சி வாங்கங்கிறாரு. கல்கத்தாவில் பல யூனிவர்சிட்டிகள் மாணவர் பூரா புரட்சிக்கு போகிறோம். அதனால தான் கல்கத்தாவில் கம்யூனிஸ்ட் 50 ஆண்டு காலம் தாக்கு பிடிச்சிது. அதுக்கு பின்னாடி வந்த கம்யூனிஸ்டுகள் பூரா முதலாளித்துவ கம்யூனிஸ்டாக போயிட்டால, கார்பரேட்டாக போயிட்டா, அதனால் கம்யூனிஸ்ட் அழிஞ்சு போச்சு. அந்த காலகட்டத்தில் நீங்கள் சிஐடிங்கிற பெரிய தொழில்நுட்ப கல்லூரி கோயம்புத்தூரில், அங்கே சீட்டே கிடைக்காது. நல்லா படித்த மாணவனுக்கு தான் அங்கே சீட்டு கிடைக்கும். அங்கே தான் அவருடைய தாய் மாமா கொண்டு சேர்த்துறாரு. சேர்த்து அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது தான் நீங்கள் கோதண்டராமன் போன்றவர்களுடைய தலைமையில் இவர் அப்படியே தூக்கி போட்டு வர்றார். பொறியியல் கல்லூரி நினைக்கிறேன். ஆமாம், இன்ஜினியரிங் காலேஜ். அன்றைக்கி இன்ஜினியரிங் காலேஜில் படித்தா இன்றைக்கெலாம் 10 லட்ச ரூபா சம்பளம் இருக்கும். நீங்கள் அவர் படித்து வந்து இன்றைக்கி இருந்தாருன்னா இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி மாதிரி இன்றைக்கி ஒரு பெரிய கார்பரேட்டாக மாறி இருப்பார். ரிஷி சுனக்குடைய மாமனார் இருக்கார்ல, லண்டன் பிரிட்டிஷ் பிரதமர் ரிஷி சுனக்குடைய மாமனார், அதே கண்டிஷனில் இருந்தவர் தான். யார்? இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி தமிழரசன் மாதிரி அதே கண்டிஷனில் இருந்தவர் தான். கஷ்டப்பட்டு தடுமாறி தான். அப்போ அந்த இப்போ எல்லாருமே ஐடி படிக்கலாம். சாராயவாரி பூரா காலேஜ் வச்சுருக்கான். நீங்கள் போய் 3 லட்சம் ஊற்றி 1 லட்சம் கிடைக்கும். ஆனால் 30-40 வருடங்களுக்கு முன்பு படித்தவன் அறிவாளி, அவன் பெரிய கல்விமான் தான் நீங்கள் இன்ஜினியரிங் படித்து பிஇ முடிக்க முடியும். அப்போது அது தூக்கி போட்டு வர்றார். தூக்கி போட்டு வந்து நீங்கள் பட்டியல் இன மக்களோடு SC ST மக்களுக்காக நிற்கிறார். வேறு ஏன்னா அவங்க 2 பேருக்கு தான் தலைவர்கள் இல்லை. நீங்கள் அம்பேத்கர் யாருக்காக கடைசி வரைக்கும் போராடினார்? நீங்கள் பட்டியலின மக்களுக்காக தான், SC STக்காக தான் போராடுறாரு. அப்போது நீங்கள் அந்த போராட்டத்தை வந்து நீங்கள் முன்னெடுக்கிறார். அவர் நக்சல் பாரி போராட்டமாக, அதாவது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இப்படி எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா நக்சல் பாரிகள் ஒன்று திரண்டு இந்த தாழ்த்தப்பட்ட மக்களை, விவசாய கூலிகளை நீங்கள் வென்றெடுக்கணும். இதுதான் போராட்டம், நக்சல் பாரி போராட்டம். அதாவது நிலம் வச்சுருக்கான், நிலம் 1000 ஏக்கரை வச்சுருக்கான். 1000 ஏக்கரை வச்சுருக்கிறவன் நீங்கள் 1000 பேரை கசக்கி பிழிறான். அவனுக்கு கூலி கொடுக்கறதில்ல, அவன் குழந்தைக்கு படிப்பு இல்லை. நீங்கள் அதாவது கர்ப்பமான பெண்ணு வேலை செய்யணும், குழந்தை பிறந்து வயக்காட்டில் பால் கொடுக்கணும் குழந்தைக்கு, இங்கே மரத்தில் தொட்டில் கட்டி ஆடிக்கணும். 1000 பேர் நீங்கள் கூலிகள், விவசாய கூலிகள்னா 1000 பேரோட நிலைமை. அது 1000 தொட்டில் எங்கே தொங்கும்? மரத்துக்கீழே தொட்டில் தொங்கும், வயல்வெளியில் புல்வெளியில் தான் தொட்டில் தொங்கும். வேகாத வெயில் அவங்க வேலை செய்வாங்க. குழந்தை அழுதா அவன் அதே அழுது மயங்கி தொட்டில் கிடக்கும். இவனுக்கு மனிதாபிமானம் இருக்கு. ஏன்னா அவன் என்ன நினைப்பான், பால் கொடுக்க வந்து எனக்கு 1 மணி நேரம் வேலை போச்சு இல்லை,
அப்போது அந்த குழந்தை மயங்கி கத்தி மயங்கி கிடக்கும். சினிமா கூட சினிமா எடுப்பான் நம்ம பையன் 100 கோடி ரூபாய்க்கு ரஜினிகாந்த் விஜய் தளபதி 100 கோடி ரூபாய் படம் எடுப்பான். கொக்கோ கோலா கம்பெனிக்கு வந்து விளம்பர ஏஜெண்டாக இருப்பான். அவன் அடுத்த முதலமைச்சர் ஆனுங்கிற அந்த தளபதி விஜய். அப்போது இது வரைக்கும் எவ்வளோ பதிவு பண்ணியிருக்கானா? பண்ணல. மேட்டுக்குடி பூரா நிலம் வச்சுருப்பான். 5 ஏக்கரா 3 ஏக்கர் வச்சுருப்பான். விவசாய கூலி யார்? SC ST தான். அவன் தான் விவசாய கூலி. அப்போது அவனுக்கு போராடுவதற்கு நாதியே இல்லை. அப்போது தமிழரசன் என்கின்ற ஒரு வன்னியர் சமூகம், அவன் ஜாதிகளை குறுக்கக்கூடாது. அவன் ஜாதியெல்லாம் கடந்த மனிதன் அவன். அதாவது நீங்கள் தண்ணி வரல, காவிரி கருணாநிதி சர்க்காரிய ஊழலை காப்பாற்றுவதற்கு இந்திரா காந்திகிட்ட சண்டை பிடிக்க முடியாமல் கடைசியில் காவிரி உரிமையை கருணாநிதி இந்திரா காந்தி விட்டு கொடுத்துட்டார். ஏன்னா கர்நாடகாவில் காங்கிரஸ் ஜெயிக்குது, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஜெயிக்குது. அதனால் கருணாநிதியுடைய பெரிய அயோக்கியத்தனம்னு கேட்டிங்கன்னா காவிரி நதிநீர் ஆணையம், அதாவது அதை நீங்கள் 74ல் அதை ரினியூல் பண்ணாது விட்டது பெரிய தப்பு, கருணாநிதி தப்பு. அப்போ தண்ணி வரல, காஞ்சி போச்சு. விவசாயி கூலி வர, விவசாயத்துக்கு வேலை இல்லை. அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா பிச்சை எடுக்க வந்துடுறான். தமிழர் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இந்த டேமை உடைக்க போகிறான். ஏதாவது வரலாறு பதிவாயிருக்கா? கமினி, ஹேமாவதி, சாரங்கி, இந்த அணைகள் எல்லாம் 5க்கும் மேற்பட்ட அணைகள் 1000 TMC தண்ணியை தேக்கி வைக்க அணைகள் பூராமல் மத்திய நதிநீர் ஆணையத்தினுடைய கட்டளையை மீறி, அனுமதியை மீறி கட்டப்பட்டது. சட்டத்துக்கு புறமா இல்லீகலாக நாட்டில் டேமே கட்டுறான். இல்லீகலாக டேமே கட்டுறான். கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் அதை அனுமதிக்குது. 2014 நீங்கள் பிஜேபி அரசாங்கம் வந்தவரை அதை அனுமதிக்குது. என்ன காரணம்? தமிழ்நாட்டில் பிஜேபி வராது, காங்கிரஸ் வராது. கர்நாடகாவில் பிஜேபி ஒரு காங்கிரஸ் வரதுனால தமிழை சாப்பிட்டோம். நீங்கள் ரத யாத்திரை வரக்கூடிய அத்வானியும் முரளிமலர் ஜோஷியும் கர்நாடகாவில் ரத யாத்திரை வரும்போது காவிரி தண்ணி கொடுக்காத பிரச்சாரங்க. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இப்போ பிஜேபி தலைவர்கள் வந்த வேலை ஏறிப்பாங்களா, ஏறிட்டு தமிழ்நாடு தண்ணி தரமாட்டோம். அதுதான் அரசியல், பிஜேபி அரசியல், காங்கிரஸ் அரசியல். தமிழ்நாடு பார்டர் ஒசூர் வந்தோடனே தண்ணி கொடுத்தே ஆகணும். இவன் இந்த தமிழ்நாடு பிஜேபி தலைவர் ஏறிக்குவான். இன்னைக்கு வரைக்கும் தான் அவன் முட்டாள். இவன் தமிழை அடி முட்டாள். காவிரி காஞ்சி போச்சு. இந்த காவிரியை கபினி, ஹேமாவதி, சாரங்கியை உடைக்கணும், வெடி கொண்டு வச்சு தாக்கணும்னு நடந்தே போகிறான். இருந்தால் போய் மேப் எடுக்கிறான். அவன் இன்ஜினியர், அவன் மேப் போடுறான், ப்ளூ பிரிண்ட் எடுக்கிறான், எங்கே எக்ஸ்பிள் வச்சா உடைக்கணும் திட்டம் போடுறான். இவன் தமிழ் தேசிய தலைவனா? இப்போ இருக்கிற கற்பழிப்பு கேஸில் கமிஷன் அமைச்சர் 10 கற்பழிப்பு கேஸ் இருக்கிறவன் தமிழ் தேசிய தலைவனா? நீங்கள் ஒரு 5 மாவட்டங்களில் தமிழரசனை அந்த மக்கள் யாரும் காட்டி கொடுக்கறதே இல்லை. யாரும் காட்டி கொடுக்கறதே இல்லை. என்ன காரணம் கேட்டிங்கன்னா தன்னுடைய வீட்டு பிள்ளையாக நினைக்கிறான். வள்ளத்தில் ஒரு 150 ஏக்கரா நிலம் ஃபுல்லாக முந்திரி தோப்பு. இந்த முந்திரி தோப்பை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு இருக்குது. அப்போ ஒரே காடாக கிடக்குது. அப்போ அந்த மக்களை கூப்பிட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்க, இதை பண்படுத்தி பயிர் செஞ்சு முந்திரி செடியை வச்சு பராமரித்து பலன் வரும்போது ஃபாரஸ்ட்டுக்கு பாதி மக்களுக்கு பாதி எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. சரின்னு மக்கள்லாம் ஒரு நிலத்தை பண்படுத்தி பயிர் செய்து முந்திரி விளை வைக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? அப்படி ஆன பிறகு அந்த நிலத்தை அப்படியே என்ன பண்ணுறான், நீங்கள் ஒரு பெரிய முதலாளிகளுக்கு மொத்தமாக கான்ட்ராக்ட் கொடுத்துட்றான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். அப்போது மக்கள் வாங்க, ஏயா நாங்கள் இதை பண்படுத்தி இப்போ குடும்ப குழந்தை ஊட்டி பொண்டாட்டி ஊட்டி எல்லாம் மண்ணை குத்தி செடியை வர வச்சு மேலே வர வச்சு ஆடு கடிக்காமல் மாடு கடிக்காமல் பார்த்துக்கிட்டு ஒரு 6-7 வருஷம் உழைத்ததை இப்படி மொத்தமாக கொண்டு போய் 150 ஏக்கரை எவனுக்கோ கான்ட்ராக்ட் கொடுக்குறியான்னு கேட்குறான். அப்படி தான் கொடுப்போம். உள்ளே வந்தீங்கன்னா அதுக்கு வந்து எங்கள் அந்த நிலம் யாருடைய நிலம்? ஃபாரஸ்ட் நிலம். அது வரைக்கும் யாருடைய நிலம்? மக்களுடைய நிலம். 150 ஏக்கரா 5 ஆண்டு காலம் அதை பண்படுத்தி விளைய வச்சுருக்கான். முந்திரி விளைய வச்சுருக்கான். விளைய வச்சு ஒரு யாரும் நிலமா போகுது? அது ஃபாரஸ்ட் நிலமா போகுது. உள்ளே பார்த்தீங்கன்னா பிடிச்சி உள்ளே ஓடுவாங்கிறான். யார்? ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு. அப்போது மக்களுக்கும் அரசாங்கத்து மாதிரி ரவுடிகளாக இருப்பான். நீங்கள் எம்எல்ஏ சொல்கிறது தான் அந்த ஏரியா கலெக்டர் கேட்பான். கலெக்டர் சொல்கிறது தான் சீஃப் செக்ரட்டரி கேட்பான். சீஃப் செக்ரட்டரி சொல்கிறது தான் முதலமைச்சர் நாலேஜ் போகும். மக்களுடைய பிரச்சனை பற்றியில் அவனுக்கு நீங்கள் பெரும் முதலாளிகளுக்கு ஆதரவாக இருப்பதா இந்த ஜனநாயகம். ஃபாரஸ்ட்டுக்கும் மக்களுக்கு சண்டை வருது. மக்கள் உள்ள காலை வச்சு ஃபாரஸ்ட்டுக்காரன் முடிச்சுட்டு போயிடுறான். ஃபாரஸ்ட்டுக்காரன் உள்ளே வச்சா மக்கள் அடிக்கிறான். இப்படி நடக்குது. இப்படி நடக்கும்போது கொத்தவரங்காய் ஃபாரஸ்ட்னு ஒரு ஃபாரஸ்ட்டு, கொத்தவரங்க போட்டு லெயினாக இருப்பார் ஃபாரஸ்ட்டு, தனியாக வந்துடுற மக்கள் போட்டு பிசில் கிளப்பிடுறான். அடி பின்னி எடுத்துட்றான். அடிச்சொன்னி அவன் ஏன் கேட்க, அவன் என்னன்னா அந்த கொத்தவரங்காய் ஃபாரஸ்ட்டு இந்த நிலத்துக்குள்ளே வந்து அறுவடை பண்ணுறான். இந்த நிலத்துக்குள்ளே வந்து ஃபாரஸ்ட்காரன் கூட்டிகிட்டு வந்து அறுவடை பண்ணுறான். மொத்தமாக ரொம்ப துப்பாக்கி போய் வச்சுருப்பாங்க. மக்கள் பயந்துக்கிறான். கொத்தவரங்காய் பாஸ் தனியாக கொத்தவரங்க என்ன லீனாக இருப்பார், தனியாக வந்தோடனே பிடிச்சி பின்னி கட்டி வச்சிட்றான். அவன் என்ன போய் கட்டி வச்சு செந்துர போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் எங்களுடைய முந்திரி பலாமரத்தெல்லாம் திருட வந்துட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்.
மக்கள் பூரா. நீங்கள் 500 1000 பேர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். உடனே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு சரி வச்சுக்கிட்டு பெரிய ஃபோர்ஸோடு உள்ளே வருது. உள்ளே வந்து மக்களை பூரா வேட்டையாடுறான். அப்போ பழைய சோறை தின்னுட்டு அவன் கொடுக்குற கேளோ கம்போ ராகியை சாப்பிட்டு நக்சல்பாரி தோழர்கள் தமிழரசன் தலைமையில் எல்லா தோழரும் அங்கே வந்து கூடுறாங்க. கூடி இதை மீட்டெடுக்கணும். இவன் நக்சல்பாரி, இவன் தேச விரோதி. ஆனால் நீங்கள் மக்களுடைய காசை 1000 கோடி கொள்ளையடிக்கிற அமைச்சர் ஹெல்த் மினிஸ்டர் விஜயபாஸ்கர், ஹெல்த் மினிஸ்டர் மக்களுக்காக போராடுறவன் தீவிரவாதி பயங்கரவாதி. இந்த தேவாரம் அவனை தேடி பிடிச்சி சுட்டுக்கொள்வார். மக்களுக்காக போராடுறவன் தீவிரவாதி பயங்கரவாதி. இவன் எங்கேயாவது கொடநாட்டில் பங்களா கட்டுறானா, சிறுதாவூரில் பங்களா கட்டுறானா, எங்கே சாதாரண வீட்டில் படுத்துக்குவான் இருந்தால் அவன் கூட இருக்கிற அத்தனை தோழர்களுமே. நீங்கள் சுந்தரம், தென் தமிழன், இப்படி புலவர் கலிய பெருமாள், நீங்கள் ராஜ், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ பேருமே மக்களுக்காக மக்களோட செத்து போயிட்டான் சார், யாரும் இல்லை. ஆனால் மக்களை ஏமாற்றுக்கிறவன் பூரா அமைச்சராயிரம் மந்திரியாயிரம் 1000 கோடி 2000 கோடி திருடிக்கிறான். அப்போது இந்த மக்கள்கிட்ட போய் இவங்க பூரா சேர்றாங்க. சேர்ந்த ஊரை சொல்கிறாங்க, இல்லை உங்களுக்கு நிலத்தை நான் மீட்டு தரோம், வெயிட் பண்ணுங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் புலவர் கலிய பெருமாள் வந்து ஜெயிலிருந்து வெளியே வர்றாரு. வெளியே வரும்போது வழக்குக்காக நல்ல என்னன்னா, இந்த கரும்பு விவசாயிகள்கிட்ட வந்து கரும்பு ஆலை முகாலை ஏமாத்திடுறான். இதை கண்டித்து அவர் போராட்டம் பண்ணுறாரு. போராட்டம் பண்ணி ஜனநாயக பாதையிலேருந்து விலகி நீங்கள் ஆயுதம் தயாரிப்பதற்காக முயற்சி பண்ணுறாங்க. இவங்க தயார் பண்ண குண்டு செய்ய தெரியாமல் வெடிச்சத்து போயிடும். இவங்க ஆளுகளை எங்கே வச்சு தயார் நீங்கள் பெண்ணாடத்தில் அவர் இப்போ புலவர் கலிய பெருமாளுடைய தோப்பில். அப்போது அது வழக்கில் சிறைக்கு போயிடுறாரு. சிறைக்கு போய் ஒரு பெயில் 75 பெயிலு கூட கேட்காம தூக்கு தண்டையிலேருந்து வெளியே வர்றார். அது அவர் பெரிய வரலாறு. அவர் புத்தகம் எழுதியிருக்கார், மக்களின் துணையோடு மரணத்தை வென்றேன். பெயிலை கேட்கல அவர். நீங்கள் உலகத்தை அப்படியா நடக்குமா? மரண தண்டனை கைதி பெயிலே கேட்க வெளியே வர்றார். அதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போதுங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோன்னையும் நீங்கள் கலைஞர் ஊருக்கு என்ன பண்ணுறாரு, திருச்சி ஜெயிலுக்கு போகிறார் பார்க்குறக்கு. அதிகாரி பூரா என்ன பண்ணுறான், திருட்டுப்பா என்ன பண்ணுறான், இவர் ரூமில் ஒரு மனநோயாளி பிடிச்சி அடைச்சி போட்டாரான். கருணாநிதி இப்போ புலவரை போய் பார்த்து என்னதான் விசாரிக்கலாம். நீங்கள் அந்த இளமையில் கருணாநிதி கொஞ்சம் வேகம் இருந்தது பார்க்குறக்கு. அந்த திருச்சி ஜெயிலுக்கு போகிறார், ரூமுக்கு போகிறார். போனோடனே அது சிறை அதிகாரி என்ன பண்ணுறான், ஒரு மனநோயாளி பிடிச்சி டே வெட்டுறா குத்துறா ஆடுறா அவனே சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ சிறை அதிகாரி சொல்கிறான், ஐயா உங்களை வெட்டுறா குத்துறா உங்களை சொல்கிறாருங்கிறான். சொல்ல புரியுதா உங்களுக்கு? கலிய பெருமாள் அவர் பாடு அம்மானு உட்காந்துருக்காரு. அவர் ரூமில் யாரை கூட்டி போட்டான், ஒரு பைத்தியக்காரனை தூக்கி மனநோயாளி தூக்கி ரூமில் போட்டான். அவன் அடரா குத்துறா வெட்டுறா குத்துறா ஆடுறா கத்தியில் குத்துறா கடப்பால் குத்துறா சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டு இருக்கும்போது கலைஞர் போகும்போது இந்த சத்தம் வந்து அந்த ஜெயிலரு கருணாநிதி காதில் விழுகிற மாதிரி சொல்கிறான், ஐயா புலவர் கலிய பெருமாள் உங்களுக்கு வெட்டுறா குத்துறாங்கிறாரு. திரும்பி போயிடுறாரு. ஏன்னா நீங்கள் காவல்துறை அதிகாரி எதை சொல்கிறானோ, கலெக்டர் எதை சொல்கிறானோ, ஐஏஎஸ் எதை சொல்கிறானோ அதை தான் ஆட்சியாளர் கேட்பான். எல்லாம் கரப்டட் ஆளுங்க. அதை தாண்டி காமராஜர் ஒருவர் தான் மனிதாய்வளம். அதாவது இங்கே ரோடு போடுறதுக்காக எனக்கு எல்லாம் மறந்து போச்சு, ஒரு 40-50 வருஷ கதை. அந்த பக்கம் ரோடு போட்டால் விலங்குகள் பூரா செத்து போகுனாராம். அப்போ காமராஜர், டேய் மனுஷனுக்கு ரோடு போடுறோம்டா, அந்த ஊருக்கு குழந்தை குட்டி பிரசவம் பார்க்குற கூட ரோடு இல்லை, தொட்டில் கட்டி தூக்கிட்டு வர்றான். பள்ளிக்கூடம் போக முடியல குழந்தை, அதுக்கு ரோடு போடுறான்னா ஆடு மாடு விலங்கு காட்டு விலங்கு செத்து போங்கிற அறிவு இருக்காடா உனக்குன்னு கேட்டார் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை. அப்போது இந்த அரசு ஜனநாயகம் யாருக்காக, காட்டு விலங்குகளுக்காகவா மனுஷனுக்காகவா? மனுஷனுக்கு. அப்போ இதை உடனே சொல்லுகிறவர் யார்? காமராஜர் தான். அதே போல் செக்ரட்டேரியட் பக்கத்தில் நீங்கள் ஒரு அண்டர் கிரவுண்ட் பிரிட்ஜ் இருக்குல்ல, எங்கள் அந்த ரிசர்வ் பேங்க் கீழே பிரிட்ஜு, அது வரைக்கும் பிரிட்ஜ் போடப்படவே இல்லை. காமராஜர் பள்ளிக்கூடத்துக்கே போகல, பள்ளிக்கு படிக்காத மேதை. ஏப்பா அது டிராஃபிக்கை ஆகுதுப்பா, இது ஒரு பாலம் கட்டுங்கிறார். ஐயா பாலம் கட்ட முடியாது, ரயிலுக்கு மேலே தான் கட்டணும், ரயிலெல்லாம் நிறுத்தணும், ரயிலுக்கு மேலே தான் கட்டணும். முட்டாள ரயிலு கீழே தோண்டியா பாயா, 2 வார்த்தை. அந்த பாலம் தான் ரயிலுக்கு கீழே. எங்கே இப்போ இந்த பாலம் இருக்குல்ல, செக்ரட்டரியில் கீழே போகிற முடியல, மேலே கட்ட முடியாதையா முட்டாள அதிகாரிகள். ஏய் உன்னையவே மேலே கட்டி கீழே கட்டியா போயா, 2 வாரத்தில் ஒரு பாலம் உருவாயிருச்சு. இன்றைக்கு வரைக்கும் அந்த மக்கள் பாலம், அதான் காமராஜர். அப்போ அதே போல் இந்த அதிகாரிகள் எதை சொல்கிறாலும் அப்படியே கேட்பான். கருணாநிதி திரும்பி போயிடுறார். கலிய பெருமாள் உள்ளே கிடக்கிறாரு. உள்ளே கிடந்ததை நான் இந்த ஜனநாயகம் போலித்தனமான ஜனநாயகம், முதலாளித்துவ அமைப்பு, அதனால் பெயில் எனக்கு தூக்கில் போடுங்கிறார். ஆனால் அவரை கன்வின்ஷன் ஆகி நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் பெயில் இருக்குது. அப்போ ஒரு சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜட்ஜு ஒருத்தர், எனக்கு பெயர் சரியாக வரல, அப்போது கன்சியா பிரதர்ஸ்னு ஒரு மனித உரிமை ஆர்வலர்,
அவரோட நெருங்கிய கல்லூரி தோழர், அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், எனக்கு பேர் சரியாக ஞாபகம் இல்லை, மறந்து போச்சு. அவர் இதை ஒரு அறிக்கை கொடுன்னு கேட்குறாரு. ஆமாம், 20 வருஷம் உள்ளே இருக்கார் அவர். 20 வருஷம் உள்ளே இருக்காருன்னு சொன்னோடனே அவர் வந்து கோரிக்கை மனுக்கும் என மன்னிப்பு கேட்கவே மாட்டார். அப்போ பகத்சிங் தூக்கில் ஓட லேட் பண்ணாமல் தூக்கில் ஓடுன்னு சொன்னான் பகத்சிங். சாகும்போது என்னையா உன்னுடைய ஆசை என்ன? இந்த டாய்லெட் கழுவுற பேபிங்கிற ஒரு அம்மையார் எனக்கு ரொட்டி சுட்டு கொடுங்க. அந்த அம்மா அழுகுது. என்னை எவனுமே மதிக்க மாட்டான், என்னை கக்கூஸ் கழுவுற பார்ட்டின்னு சொல்லுவான், தாழ்த்தப்பட்ட எஸ்சி எஸ்டி அந்த அம்மா. அப்போது அது கையால் ரொட்டி வாங்கி சாப்பிட்டு செத்து போகிறார் பகத்சிங். அதே போல் புலவர் வந்து வேண்டான்ட்டார். புலவர் மன்னிப்பே கிடையாதுட்டார். அப்போது பொதுமக்கள் சார்பாக ஒரு கோரிக்கை மனு போகுது. அது ஜட்ஜி, எனக்கு பேர் நல்ல பேர் வரமாட்டேங்குது, சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜட்ஜி. அவர் பார்த்து அவருடைய சொந்த ஓன் பெயிலில் அவர் ரிலீஸ் பண்ணுறார். யாரை? புலவரை. அப்போது புலவர் வந்து கன்சியாம்பரசுக்கு ஒரு பாராட்டு கூட்டம் எங்கள் பெண்ணாடம் தொகுதியில். அங்கே வந்தவர் பார்க்குறாரு, என்னையா மக்கள் நிலத்தை பண்படுத்தி முந்திரி தோப்பாக்கி முந்திரி விளைய வச்சு எடுக்க போனால் ஃபாரஸ்ட்டை விட மாட்டேங்கிறானே. இதை சுப்ரீம் கோர்ட் நாலேஜை கொண்டு வர்றார். சுப்ரீம் கோர்ட் நாலேஜ் கொண்டு போன பிறகு சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் போடுது, நீங்கள் மதுரை செஷன் ஜட்ஜி தலைமையில் ஒரு குழு போட்டு இந்த நிலத்தை அவனுக்கே கொடுணும், அந்த நிலத்தை அவங்களுக்கே கொடுன்னு சொல்லி உழைச்ச மக்கள் இன்னைக்கு வரைக்கும் அவங்கள்ட்ட தான் இருக்குது. இன்று வரை அது அவங்கள்ட்ட தான் இருக்குது. அப்போ உடனே சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி மதுரை செஷன் ஜட்ஜி வந்து அதை எல்லாத்தையும் ஆய்வு செய்து, ஆமாம் அந்த மக்கள் தான் உழைச்சான், இந்த மக்கள் தான் செடி நட்டு வச்சான், மக்கள் தான் பராமரித்தான், இன்றைக்கி முந்திரி விளையிறத மக்கள் தான் பார்த்துட்ருக்கான் சொன்ன பிறகு ஒரு சொசைட்டி ஃபார்ம் பண்ணு. அந்த சொசைட்டியில் யாருன்னு கேட்டிங்கன்னா பறையர், இருளர், வன்னியர், 3 சமூகம். 3 சமூகமாக ஒன்றாயி ஒரு சொசைட்டி ஃபார்ம் பண்ணி இந்த நிலத்தை நீயே எடுத்துக்க, இதில் வர அறுவடை நீயே பண்ணிக்க. நீங்கள் இது என்னென்னா லெனின் தான் இதை பண்ணார். ரஷ்யாவில் புரட்சி முடிஞ்ச வர கூட்டு பண்ணை எல்லாருமே 1000 ஏக்கரா இருக்கா, 1000 பேர் ஒன்றா சேர்ந்து கூட்டு பண்ணை வர்றதை ஒன்றா விவசாயம் நீயே எடுத்துக்க, உனக்கு முதலாளியே வேண்டாம், உனக்கு பண்ணையாரே வேண்டாம், எல்லாம் நீயே உழைச்சி நீயே எடுத்துக்க. முதலாளி தனி உடைமையே யாருக்குமே இல்லை. 1000 பேர் கூலி வேலை செஞ்சு 1000 பேர் தான் முதலாளி. இப்போ எல்லாம் ஒன்றா விளைவிச்சு ஒன்றா வருமானத்தை ஒன்றா பிரிச்சுக்க. இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் நடந்துட்டு இருக்கிற. லெனின் சிந்திச்சால் கூட்டு பண்ணை ரஷ்யாவில் அதே மாதிரி தான். அந்த நேரம் சொசைட்டி ஃபார்ம் பண்ணி ஒரு ஆடிட்டர் போட்டு இன்றைக்கி வரைக்கும் வள்ளத்தில் இது எங்கேயுமே இல்லை. வன்னியர், பறையர், இருளர், பிசி, எஸ்சி, எஸ்டி 150 ஏக்கராவை ஒற்றுமையாக இருக்கான். நீங்கள் கூட்டுறவுத்துறை குழு ஒரு கபடி டீம் நடத்தும். அதெல்லாம் எஸ்சி, எஸ்டி, பிசி எல்லாம் ஒன்றா தான் இருக்கான். இது ஒரு ஜாதியாக இருக்கான், அவன் ஒரு ஜாதியாக இருக்கான், இவனுக்கு ஒரு சங்கம் இருக்குது. ஆனால் அங்கே இந்த கபடி குழு இந்த நக்சல் தலைவரம் போகிறான். யோ நீ வா, எஸ்சி வா, எஸ்டி வா, வன்னியர், ஓபிசி வா, எல்லா ஜாதியும் வாயா, விளையாடியா. இன்றைக்கு வரைக்கும் ஒற்றுமையாக இருக்கான். இதெல்லாம் எவ்வளோ பெரிய புரட்சின்னு பாருங்கள். இதுக்கு நடுவில் இன்னொரு விஷயம், பெரிய விஷயம் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த நல்லையான் பிள்ளை அப்படிங்கிறவர் உடைய மருமகன் என்ன பண்ணுறான், கலிங்கராணின்னு ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை கற்பழித்து கொன்று சாம்பலாக்கி வயலை தூக்கி விட்டான். கேட்க நாதி இல்லை. அப்போது இந்த தகவல் இவங்ககிட்ட வருது. இங்கே இன்ஸ்பெக்டர் தான் இப்போ ஒரு 1 லட்ச ரூபாய் மூஞ்சியில் இருந்துச்சிங்கன்னா தூக்கி அவனே காலி பண்ணிட்டு போயிடும். நல்ல வருமானம் வர ஸ்டேஷனுக்கு அவனே காசு கொடுத்து வாங்கிட்டு வர்றான். இப்போ நீங்கள் டி நகருக்கு பெரிய போட்டி, எதுக்கு? திருடுறதுக்கு. திருவள்ளிக்கேணி ஸ்டேஷனுக்கு பெரிய போட்டி, ஏன்னா 2000 மேன்ஷன் இருக்குது. அப்போது பாரிஸ் ஸ்டேஷனுக்கு போட்டி, அதுக்கு 25 லட்ச ரூபா இருக்குது. அப்போது இவன் பணி சேர்க்கா வர்றான், எதுக்கு வர்றான்? கொள்ளையடிக்கிறது தான் வர்றான். அப்போ இதுதான் இன்றைக்கி காவல்துறை. அப்போது அந்த பொண்ணை கற்பழித்து கொன்று சாம்பலாக்கி விட்டான். கேட்க நாதி இல்லை. இந்த தகவல் தமிழரசன்கிட்ட வருது. தமிழரசன் வந்து நீங்கள் ஒரு பிசி கம்யூனிட்டி போய் அந்த தாழ்த்தப்பட்ட குடும்பத்துக்காக நியாயம் கேட்குறாரு. நியாயம் கேட்டால் தெரிஞ்ச பாரியா, இன்ஸ்பெக்டர் சப்போர்ட்டு, அதிமுக சப்போர்ட்டு, திமுக சப்போர்ட்டு, எல்லா கட்சியும் சப்போர்ட்டு, எல்லாம் கட்டிங் வாங்கிட்டு கேட்க நாதி இல்லை. இவர் தலைமையில் ஒரு படம் போய் அவரை அழித்தொழிக்குது. என்ன பண்ணுது? பணி கொண்டு மட்டும் இல்லை. இது எப்போ சாட்சியே கிடையாது, சம்மந்தமே கிடையாது, பாடியே கிடையாது, போஸ்ட்மார்ட்டம் கிடையாது, சாம்பல் தூவிட்டான். அது பொண்ணையும் கிடையாது. இதுக்கு என்ன பண்ணுது? வன்முறையை நம்ம வந்து நியாயப்படுத்தலை. இருந்தாலும் தமிழரசு என்ன பண்ணார்? இதை சட்டம் செய்யணும், சட்டம் உனக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும், சட்டம் தூக்கு தண்டனை கொடுத்து சட்டத்தின் ஓட்டையை தப்பிச்சுக்குவேன், அதனால் நானே உனக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறேன். உடனே அவன் இன்னைக்கு வரைக்கும் இந்த குடும்பம் இது வரைக்கும் எந்த விதமான பரவர் பேச அமைதி அடங்கி அந்த நிலத்தை பூரா அவனுக்கு கொடுத்துட்டு வெளியூர் போயிடுச்சு. அவங்க ஒரு பெரிய பண்ணையார், நல்லையான் பிள்ளை பண்ணையார். இப்படி நீங்கள் அந்த ஏரியாவுக்குள்ளே
சட்டம் ஒழுங்கு. நீங்கள் இப்போ இந்த நிலத்தை எடுப்பதற்கே இந்த 150 ஏக்கரா கோஆபரேட்டிவ் சொசைட்டி இந்த கதை சொன்னால வள்ளத்தில் ஆளுங்கட்சி ஒன்றா சேர்ந்துட்டான், ஏடிஎம்கேல டிஎம்கே ஒன்றா சேர்ந்துட்டான், நீங்கள் காங்கிரஸ் ஒன்றா சேர்ந்துக்கிட்டான், எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்துக்கிட்டான், ரவுடி ஒன்றா சேர்ந்துக்கிட்டான், அரசாங்கம் ஒன்றா சேர்ந்துச்சு, போலீஸ் மக்கள் என்னங்க பண்ணுவான்? இத்தனை பவர் சென்டர் ஒன்றா சேர்ந்தா ஏழை மக்கள் என்ன பண்ணுவான்? கஞ்சியோ கூலி விவசாயி போடுறது துண்டு இருக்காது, கையெழுத்து போட தெரியாது, ஏட்டையாக பார்த்தா பயந்துக்குவான். நம்ம ஊரில் பெரிய அதிகாரியே தமிழ்நாட்டில் ஏட்டையாக தான். எப்போ ஒரு 40 வருஷத்துக்கு முந்தி. அப்போது இந்த மக்களை பாதுகாப்பதற்கான இயக்கங்களே இல்லை. அப்போது இதை யார் செய்கிறா? நீங்கள் தமிழரசன் செய்கிறார். தமிழரசை இந்தியா முழுக்க புரட்சி நடக்க வேண்டும் என்று விரும்பியவர். ஆனால் நீங்கள் 83க்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மத்திய கமிட்டி கூடுது, மத்திய கமிட்டி கூடி மத்திய கமிட்டியில் வைக்கிறார். தேசிய இணை பிரச்சனை தான் இந்தியாவுடைய பூதாகாரமான பிரச்சனை. அது மீன் சுருட்டி அறிக்கை, அதுக்கு பேர். இந்தியா என்பது பல்வேறு தேசிய இனங்களுடைய சிறைக்கூடம், அடைச்சி வச்சுருக்கீங்க. அதனால் தேசிய இனங்கள் விடுதலை பெறணும் அப்படின்னா நீங்கள் கம்யூனிஸ்டுடைய சித்தாந்தத்தை மாற்றிக்கங்கிறார். கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை மாற்றிக்க. லெபனானில் பயிற்சி எடுக்கிறவன், பிலிப்பைன்ஸில் போராடுறவன், ரஷ்யாவில் இருக்கிறவன், கியூபாவில் இருக்கிறவன், எல்லா நாடுகளிலிருந்து வரக்கூடிய ஈழ போராளிகள் பூரா எங்கே குழுமுறான்? ஈழத்தில் கூடுறான். பல நாடுகள்லேருந்து ஆயுதங்களோட கப்பலோட வந்து கூடிய பிற சொல்கிறான். இன்றைய சர்வதேசியம் என்பது போலித்தனமானது. தமிழ் தேசியம் என்பது அந்தந்த இனங்களுடைய இறையாண்மை மீட்டுக் கொள்வது தான் தமிழ் தேசியம். ஐரோப்பாவில் 200 கிலோமீட்டருக்கு மேலே ஒரு நாடு, 300 கிலோமீட்டருக்கு போனால் ஒரு நாடு, இங்கே 5000 கிலோமீட்டர் ஒரு நாடு இருக்குது. அப்போது இந்திய இறையாண்மை என்பது நான் வந்து குறைச்சி சொல்லலை, இந்த செட்டப் எப்படி இருக்குது. ஆனாலும் தமிழரசனுடைய சிந்தனை பிரபாகரனுடைய சிந்தனைக்கு சிறிதும் குறைவில்லாத சிந்தனை. அப்போ தான் இவர்கள் என்ன பண்ணுறாங்க, பீப்புள்ஸ் வார், நம்ம ஆந்திராவுடைய பீப்புள்ஸ் வார்லேருந்து உடைச்சிட்டு பிரிச்சுட்டு இவங்க தூக்கி வெளியே போட்டுறாங்க. இவர் வெளியே வர்றார். சர்வதேசியம். நீங்கள் அது என்ன காரணம் கேட்டிங்கன்னா, கம்யூனிஸ்ட் அகிலம்னு சொல்லுவாங்க. உலகம் முழுக்க ஒரே பார்டர் எடுத்து விடுறியானார். ஸ்டாலின் பிரதமராக அதிபராக வந்தவர் நம்ம ஊர் ஸ்டாலின் இல்லை, ரஷ்ய ஸ்டாலின். அப்போது உலகத்தில் வந்து கம்யூனிசம் ஓஹோன்னு இருக்குது. சீனாவில் புரட்சி, மாசேதுங்கு, கியூபா, வட வியட்நாம், வடகொரியா, செக்கஸ்லோவேக்கியா, இப்படி பல நாடுகளில் கம்யூனிஸ்டுடைய தாக்கத்தில் வீறுகுண்டு எழுது. இந்தியாவுடைய சுதந்திரம் அடைந்த பிறகு, அப்படி அடைந்த பிறகு கம்யூனிசம் உலகம் பூரா வீறுகுண்டு வருகிற பொழுது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, முழுக்க கம்யூனிஸ்ட் அகிலம். யார் கம்யூனிஸ்ட் வேணும்னு போராடுறியோ அங்கே ஒரு ஆயுதம் தரையான். யார் சொன்னது? நீங்கள் மாசேதுக்கு சொல்கிறார் சீனாவில், ஸ்டாலின் சொல்கிறார் ரஷ்யாவில், நீங்கள் பிஎல்ஓ இந்தோனேஷியா போராட்டம், நீங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா தேசிய போராடுறது நான் தலைமை தாங்கிறேன்னார். யார்? மாசேதுக்கு. சீனாவிலேருந்து ரஷ்யா, அப்போ 2 பெரிய நாடுகள். அமெரிக்கா நடுங்கிறான். அப்போ தான் கம்யூனிஸ்ட் அகிலம். உலகம் பூரா ஒரே இல்லையா, எல்லா ஜாதி மதம் இனம் மொழி கலை கலாச்சாரம் எல்லாம் ஒன்றையாட்டார். இது எவ்வளோ பெரிய பெருந்தன்மை வேணும், அதை கம்யூனிஸ்டாக சிந்திச்சான். அப்போது அந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு எல்லாமே ஒரு பின்னணி இருந்தது, ஒரு உத்வேகம் இருந்தது. இது கலைக்கப்பட்டு விட்டது. யாருடைய மறைவுக்கு பிறகு? மாசேதுக்கு மறைவு, ஸ்டாலின் மறைவுக்கு பிறகு கலைக்கப்பட்டு விட்டது. அதாவது டாலர் பணம் வேணும்னு கேட்குறாங்க எங்கள் லெபனான் போராட்டத்துக்கு, அதாவது பாலஸ்தீன் போராட்டத்துக்கு. மாசேதுக்கு என்ன சொன்னார்? டாலர்களை அடித்து எங்கே சீனாவில் கப்பலில் ஏற்றி விட்டார். உலகத்தில் நடந்திருக்குமா புரட்சி? பலாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை ஏற்றி விட்டார். கியூபாவுக்கு ஆயுதங்களை ஏற்றி விட்டார். தன்னுடைய மக்கள் உலக புரட்சிக்கு தலைமை தாங்குவானார். செகண்ட் வேர்ல்டு வாரில் ஹிட்லர்கிட்ட ஐரோப்பா நாடு கூட நடுங்கி அஞ்சு தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். ரஷ்ய படம் எங்கே போச்சு? இல்லை, ஜெர்மனுக்குள்ளே போய் ஜெர்மன் 2ஆக பிளக்குது. ஈஸ்ட் ஜெர்மன் வெஸ்ட் ஜெர்மன் ஆக்குது. அப்படி ஆக்கலைன்னா நீங்கள் இந்தியாவுக்கே சுதந்திரம் கிடையாது. பிரிட்டிஷ்கார் தப்பிச்சு ஓடுறான் காப்பாற்ற முடியாமல். காந்தி அவங்க தாத்தா பாட்டம் பூட்டெல்லாம் நேரில் சுதந்திரத்துக்கு இந்தியா சம்மந்தமே இல்லை. 2ஆம் உலக யுத்த காலத்தில் ஆங்கிலேயர்களுக்கு பிரிட்டிஷ்காரனுக்கு அவன் நாட்டே காப்பாற்ற முடியும். அவன் நாட்டை ஹிட்லர் உள்ளே பூந்துட்டான். பூந்த பிறகு தப்பிச்சா போதுன்னு ஓடுறான். அப்படி கொடுக்கப்பட்டதான் இந்திய சுதந்திரமே தவிர காந்திக்கும் நேருக்கும் வல்லபாய் எவனுக்கும் சுதந்திரம் சம்மந்தமே இல்லை. இந்த வரலாறு பூரா மறைக்கப்பட்ட வரலாறு. அப்போது கம்யூனிஸ்ட் அகிலம் அழிந்து போன பிறகு இவர்களுக்கு பின்னணி இல்லை. பின்னணி இல்லைன்னு தொடர்பு விட்டு போச்சு. அப்போ இந்த போராட்டத்துக்கு பேக்கப் இல்லை, பின்னணி இல்லை, கொள்கை ரீதியாக தாக்க விட ஆள் இல்லை. அப்போது இவர்கள் எல்லாமே தனித்து விடப்பட்டார்கள். தனித்து விடப்பட்ட பிறகு தான் இவர்கள் தமிழ் தேசிய கொள்கை எடுக்கிறாங்க. அதில் தமிழரசன் வந்து இது வந்து 80களுக்கு பிறகு 80களுக்கு பிறகு சொல்ல போனால் நக்சல்பாரி இயக்கமாக ஆரம்பித்து அது தமிழ் தேசிய அடையாளத்தோட அடுத்த கட்டத்துக்கு அவர் நகருது. அப்படி நகருது மத்திய குழுவில் சொல்கிறாரு, இனி வந்து இந்தியா முழுக்க விடுதலை அடைவது என்பது பெரிய சக்தியாக இல்லை.
அதனால் நம்ம குறுக்கிக்குவோம். நீங்கள் ஆந்திரா விடுதலைக்கு போராடுங்க, நான் தமிழ்நாடு விடுதலைக்கு போராடுறேன், நீ கர்நாடகா விடுதலைக்கு போராடு, அப்புறம் நம்ம ஒன்று சேர்ந்துக்குவோம். இப்போ ஒட்டுமொத்தமான இந்திய விடுதலைனா கார்ப்பரேட்டு பலமாக இருக்கான், அதிகாரம் பலமாக இருக்குது. நீங்கள் தெலுங்கானா புரட்சி நடக்குது, தெலுங்கானா புரட்சிங்கிறது வரலாற்று பூர்வமான பெரிய புரட்சி. என்ன பண்ணுறான், விவசாயி உழுத விவசாயி நிலத்தை எடுத்துக்கிறான், முழுக்க நிலத்தை எடுத்துட்டான். எடுத்த பிறகு நேருவும் அன்றைக்கு இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் நாகேஸ்வர ராஜேஸ்வர ராவ் அவர் என்ன பண்ணுறாரு, அவ்வளோ வரையும் காட்டி கொடுக்குறாரு, சுட்டு கொள்றான். நீங்கள் 1000 ஏக்கரா வச்சுருப்பான், 1000 பேர் கூலியாக இருப்பான், 1000 பேர் ஆளுக்கு ஒரு ஏக்கரா எடுத்துக்கிட்டான். இதுதான் தெலுங்கானா புரட்சி. இந்த தெலுங்கானா புரட்சியை காட்டி கொடுத்தவன் யார், நேருவும் அந்த சிபிஐ கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன். ஏன்னா கம்யூனிஸ்ட் பெருசாகிடும், ஆந்திராவிலேருந்து தமிழ்நாடு வந்துடும், கர்நாடகா போயிடும். காங்கிரஸ் ஏமாற்ற முடியாது, கார்பரேட் ஏமாற்ற முடியாதுல்ல. காங்கிரஸ் கொள்ளடிக்கிறது தானே இருப்பான். டாடா பிர்லா, அம்பானி, ஜிங்கானி, புங்கானி எல்லாம் யார், காங்கிரஸ் ஆளு தானே. அப்போது நேரு என்ன பண்ணுறாரு, கம்யூனிஸ்ட்டுக்கு துரோகம் பண்ணுறாரு, கம்யூனிஸ்டத்துக்கு துரோகம் பண்ணுறாரு. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்து துரோகம் பண்ணுது. அதுதான் வரலாறு. இப்போ அந்த காலகட்டத்தில் தன்னை குறுக்கிக்கிறாங்க, எதாக மாறுறாங்க, தமிழ் தேசிய அரசியலாக மாறுறாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து அப்போ அவர் தமிழ்நாடு பொது உடைமை கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் மாற்றுறாரு. அது வரைக்கும் நீங்கள் சர்வதேசிய கொள்கை நக்சல் பாரி, அது வரைக்கும் தன்னுடைய இயக்கத்தை தமிழ்நாட்டு அளவு சுருக்கிட்டு மீண்டும் எங்கே வராரு, தன்னுடைய தாய் மண்ணுக்கு வராரு. நீங்கள் பெரம்பலூர் மாவட்டம் அரியலூருக்கு வரார், ஜெயங்கொண்டத்துக்கு வரார். வந்த பிறகு தான் இந்த மக்களை ஒன்று திரட்டுறார். நீங்கள் அவர் நினைத்திருந்தால், அவருடைய தோழர்கள் சொல்கிறாங்க, 5 மாவட்டங்களில் நீங்கள் தருமபுரி உட்பட ஒரு இப்போ அன்றைய இருந்து 5 மாவட்டங்கள், அன்றைக்கு மொத்தமே 10 மாவட்டம் தான். 5 மாவட்டங்களில் அவர் சொன்னால்தான் எம்பிஆர் முடியும், அவர் சொல்கிறால்தான் எம்எல்ஏ ஆக முடியும், அவன் சொல்கிறால்தான் மேயர் ஆக முடியும். அவ்வளோ பெரிய சக்தி இருந்திருக்கு. ஆயுத போராட்டத்தெல்லாம் விட்டுட்டு ஒருவேளை அவங்க ஜனநாயக பாதைக்குள்ளே வந்திருந்தா, தேர்தல் அரசியல் ஏற்றிருந்தா, அவங்க நினச்ச விஷயங்களை வந்து இந்த சிஸ்டத்துக்குள்ளே பண்ணியிருக்க முடியுமா? ஏன்னா அன்னைக்கு அவங்க முன்னெடுத்த கரும்பு விவசாயி பிரச்சனை இன்னைய வரைக்கும் இருக்குது, அன்னைக்கு அவங்க பேசின காவிரி பிரச்சனை இன்னைய வரைக்கும் இருக்குது. ஒருவேளை அவங்க தொடர்ந்து வாழ்நாள் இன்னும் நிறைய வாழ்ந்திருந்தா, ஒரு ஜனநாயக பாதைக்கு வந்திருந்தா, சட்டமன்றத்திலே நாடாளுமன்றத்திலே கால் வச்சுருந்தா, இதே வீரியத்தோட காம்ப்ரமைஸ் இல்லாமல் இருந்திருந்தா நிறைய மாற்றங்கள் இங்கே கொண்டு வந்திருக்க முடியுமோ? எனக்கு அதான் இந்த சிந்தனை தான் இருக்குது. ஆனால் அன்றைய தலைவர்கள் அதை காம்ப்ரமைஸே பண்ணிக்கல. இப்போது பிரபாகர் இருக்கார், பிரபாகரனை நீங்கள் அவர் நினச்சிருந்தா வடக்கு கிழக்கு முதலமைச்சராக மாறி இருக்க முடியும். அப்போது அவர் என்ன நினைக்கிறாரு, தமிழீழம் தான் தீர்வு. அதுக்கு அவங்களுக்கு எப்படி ஒரு தெளிவான பார்வைன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கேட்குற மாதிரி நானும் உங்கள் வயசில் நானும் சிந்திச்சது தான். ஆனால் இந்த கார்ப்பரேட் அரசியலில் உங்களை காணாமாக்கிடும். நீங்கள் அவ்வளோ பெரிய ரஷ்யாவே காணாமாக்கிவிட்டானே. நீங்கள் லெனின் புரட்சி நடத்துகிறாரு, புரட்சி நடத்தி கம்யூனிஸ்ட்டை உருவாக்குறாரு. அவருடைய சிஷியன் யார், ஸ்டாலின், ஜோசப், அவர் பேர் ஜோசப்பு அதை சரியாக செய்வார் நம்புகிறார். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, மரணப்படுக்கையில் நீங்கள் அடுத்து நம்ம உங்கள் நாற்காலிக்கு ஜோசப்பை கூப்பிடுங்கிறார். யாரை, ஜோசப். ஸ்டாலின்னா இரும்பு மனிதன் இவர் வைக்கிறார் பேர், அவனை கூப்பிடுங்கிறாரு. எங்கன்னு தேடுறாங்க, அந்த ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்துட்ருக்கான். யார் ஸ்டாலின். ஒரு ஆலை தொழிலாளியாக இருக்காருங்க. நீங்கள் அப்போ அவன் தலைவன் எவ்வளோ தகுதியானவனாக இருந்தான் பாருங்க. நான் சொல்ல புரியுதா? அப்போது அந்த ரஷ்யாவே உடஞ்சி ஒன்று சுக்குநூறு ஆகிட்டான்னு சொல்ல வரேன். உடனே ஸ்டாலினை போய் கூட்டுறதுக்குள்ளே பல நாட்டு தூதர்கள் பூரா வந்து கிரெம்ளின் மாளிகையில் கூஞ்சிட்டான். அடுத்து யார் இந்த நாட்டு அதிபர்னு பார்த்தா கிரீஸ் கரையோட வர்றாரு. யார் அடுத்த அந்த நாட்டுடைய அதிபர் யார், ஸ்டாலின். அழுக்கு காக்கி பேண்ட் தான், உழைக்கிறவன் காக்கி பேண்ட் தான் போட்டிருப்பான். அந்த அம்மா பொண்டாட்டி சொல்லு, என்னையும் கூட்டிகிட்டு போகுது, நீ இந்த பழைய கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸில் இருக்க. இதெல்லாம் பெரிய நாட்டினுடைய கான்ஸ்டன்ட் பெரிய நாட்டு தூதர்கள் அதிபர்லாம் வந்து குமிச்சிட்டான் ஃப்ளைட்டில். ஏன்னா உலகமே எதிர்பார்த்துருக்கக்கூடிய அடுத்த தலைவர் யாருன்னு. இதை உன்னை கூட்டிகிட்டு போனால் நீ உன்னை வேறு ட்ரெஸ் கொண்டு வர்றோம். எங்கேருந்து, அதிபர் மாளிகைங்கிறது கிரெம்ளின் மாளிகை, அங்கேருந்து உனக்கு நல்ல ட்ரெஸ்ஸை கொண்டு வரோம், கொடுத்து அப்புறம் கூட்டிகிட்டு போகிறாங்க. இதான் வரலாறு. அப்போது இவ்வளோ பெரிய அழுத்தமான ஒரு நாட்டை என்ன ஆச்சு இன்னைக்கு விட்டாச்சு சுக்கு. அது பாருங்க, இந்த ரஷ்யா உட்காந்து சண்டை போட்டு கிடக்கிறான், ஒரு வருஷம் சண்டை போட்டு கிடக்கிறான். இவனும் சாவுறான், அவனும் சாவுறான். சண்டையே நீங்கள் உலகத்தினுடைய விடுதலையை ரஷ்யாக்காரன் தான் போய் எடுத்தான். ரஷ்யாவுடைய தோழர்கள் தான் 2ஆம் உலக யுத்தத்தில் 1 கோடி பேர் செத்து போனான். எதுக்காக? உலகத்தை விடுவிக்கிற ஹிட்லர் உலகத்தை விடுவிப்பதற்காக 1 கோடி செம்படை தொண்டர்கள் செத்து போயிட்டான். இன்னைக்கு 2 பேரும் அடிச்சு கிடக்கிறான். பார்த்தீங்களா? இவன் ஒற்றுமையாக இருந்தானா உலகத்தையே மிரட்டலாம். அப்போது இதை யார் காலி பண்ணா? கார்ப்பரேட் அமெரிக்கா, CIA காலி பண்ணுறோம். 2ஆம் உலக யுத்தத்தை ஆரம்பித்தவன் ஹிட்லர்,
முடித்து வைத்தவன் ஸ்டாலின். ஜெர்மனை உடைச்ச 2 ஆக்கினானா இல்லையா? 92 தான் ஈஸ்ட் ஜெர்மனி வெஸ்ட் ஜெர்மனி ஒன்றாச்சு. அது வரைக்கும் 2-2 இருந்தது. அப்போது உலகத்துக்கு விடுதலை கொடுத்த அந்த ரஷ்யன் என்னாச்சு? இன்னைக்கு அடிச்சுட்டு கிடக்கிறான். இதை செஞ்சவன் யார்? அமெரிக்கன். அப்போது தமிழரசு என்ன நினைக்கிறாரு? இந்த கார்ப்பரேட் அரசியலில் காணாமல் போயிடுவோம். பெரியார் என்ன பண்ணார்? பெரிய அரசியலுக்கே வரலையே. அவருக்கு தெரிய அரசியலா? பரம்பரை கோடீஸ்வரன். இந்த திருட்டுறையில் பார்ட்டி மாதிரியோ அண்ணா மாதிரி காஞ்சிபுரத்தில் கணக்கு எழுதுன பார்ட்டியே கிடையாது. பரம்பரை கோடீஸ்வரன் பார்த்தான் இந்த கான்ஸ்டியூஷனில் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இந்த மக்கள்கிட்ட அறிவை சொல்லி கொடுப்போம். அறிவை இவன் போராடிக்கிட்டோம், இவன் முடிவு பண்ணிக்கிட்டோம். கேரளாவில் அறிவாளியாக இருக்கான், வெஸ்ட் பெங்காலில் அறிவாளியாக இருக்கான், பஞ்சாபில் அறிவாளியாக இருக்கான், மற்ற மாநிலங்களில் அறிவே குறைச்சல். அப்போது இது அந்த தலைவர்கள் உருவாக்கி வச்சான். இங்கே அது மாதிரி தலைவர்கள் எல்லாம் எங்கடி விட்டான்? சினிமா தேட்டர்னு விட்டுட்டு போயிட்டான். நம்ம முதலமைச்சர் எங்கேருந்து முடிக்கிறான்? 3ஆம் கலைஞரை போகிற எங்கேருந்து முடிக்கிறான்? கோடம்பாக்கத்தில் நேராக செக்ரட்டரி கூட்டிகிட்டு போகிறான். அப்போது தமிழரசு அப்படி யோசிச்சிருக்காரு. என்ன யோசிச்சிருக்காரு? இந்த கார்ப்பரேட் அரசியலில் நம்ம தாக்கு பிடிக்க முடியாது, நம்மளை காலி பண்ணிடுவான். இதனுடைய விளைவு தான் இந்த ஜனநாயக பாதையில் அவங்க திரும்பலை. ஆனால் ஜனநாயக பாதை என்பது இந்தியாவில் தவிர்க்க முடியாது. ஆயுத போராட்டம் என்பது நீங்கள் காலத்திற்கு பொருந்தாது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, மக்களை தயாராகணும். நீங்கள் ஆயுத போராட்டத்தை ஆயுத போராட்ட தளபதிகள் போராடுவதில்லை. யார் போராடணும்? மக்கள் போராடணும். மக்கள் முடிவு பண்ணால் அது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற கருத்தை தான் நீங்கள் சொல்லணுமே தவிர, முடிவு பண்ணக்கூடிய உங்களை தளபதாங்குவது யார்? மக்கள் தான். மக்களிடம் கற்றுக்கொள்ளு, போராடிக்கொண்டே கற்றுக்கொண்டே போராடி தான் உலக தத்துவம். ஆனால் இன்றைக்கி சீனா என்னாச்சு? எல்லாம் குளோபலைசேஷன் ஆகி போச்சு. எல்லாமே நீங்கள் தாராளமயமாக ஆக்கப்பட்டுச்சு. எல்லா கொள்கையும் இருந்தாலுமே நீங்கள் பொருளாதார ரீதியாக உலகம் முழுக்க இன்றைக்கி ஆளுமை செலுத்தக்கூடிய சக்தியாக மாறி இருக்கு சீனா. இருந்தாலுமே இந்த கான்செப்டில் தமிழரசன் என்ன நினைக்கிறாரு? இந்த முதலாளித்துவ அரசியலில் நம்மளை கரைச்சி காணாமாக்கிடுவாங்க, அதனால் நம்ம பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு போக வேண்டாம்னு நினைக்கிறார். இது தவறான பாதை தான். இப்போது இந்த பாதையில் அவர் தோழர்கள் பூரா மிகப்பெரிய தியாகம் செஞ்சுட்டு அழிஞ்சு போயிட்டான். ஆனால் இந்த தியாகத்தால் நம்ம பேசுகிறோம். தியாகம் பண்ணாமல் இருந்தால் அந்த வரலாறு நமக்கு தெரியாது. அப்போது தமிழரசனுடைய பாதை சரியா தவறா என்பது அடுத்த தலைமுறை முடிவு பண்ணிக்கிட்டு, அது நம்ம முடிவு பண்ண முடியாது. அப்போது தமிழரசனை பொறுத்தவரை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தன்னுடைய இறுதி மூச்சு வரை நீங்கள் அவருடைய நண்பர் கூட்டிகிட்டு போய் ஒரு வீட்டில் சாப்பிட போகிறாங்க. அந்த தோழரே சொன்னார், அவருடைய அப்போ இருக்கார் தமிழரசனோட தமிழ்வாணன் விவசாய அணி தலைவர். அவர் சொன்னார், நீங்கள் அந்த பெல்ட்டில் தாழ்த்தப்பட்டவர்கள் சாப்பாடை வாயில் வச்சு சாப்பிடுவாங்களாம், நீங்கள் மேல் ஜாதி சாப்பாட்டை வாயில் படாமல் சாப்பிடுவாங்களாம். அது ஒரு பழக்கம் தான். அப்போது இவர் தமிழரசன் 2 பேரும் ஒரு தோழர் வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தமிழரசனுக்கு அந்த லாவகம் தெரியுது, வாயில் தூக்கி போட்டு சாப்பிட்றாரு, அது மேல் ஜாதி. வாயில் சாப்பாடு பட்டு சாப்பிட்டா கீழ் ஜாதி. இந்த நண்பர் தமிழ்வாணன் என்ன பண்ணுறாரு? வாயில் சுட்டு சாப்பிட்டாரு. அவர் இல்லை, அந்த கட்சி தோழர் வெளியே போயிட்டார். அப்போது அவருடைய மனைவி தட்டை பிடிங்கி ரோட்டில் போட்டுச்சான். நீ என்ன கீழ் சாதியாரெலாம் கொண்டு இங்கே என் வீட்டு சாப்பாடு போட வைக்கிற? எதை வச்சு அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கு? பழக்கம். அப்போ தான் அந்த தமிழரசை யோசிக்கிறான், இந்த ஜாதியத்தை ஒழிக்காமல் இந்த இனத்தை விடுதலை பண்ண முடியாது. இந்த சாதியத்தை ஒழிக்காமல் சாப்பாடு பாதி தடுத்து அந்த மாதிரி தெருவில் போட்டு கீழ் சாதி தான் கொண்டு என் வீட்டில் நடு வீட்டில் வச்சு சோறு கொடுக்குற போயா வெளியே. இவரும் தூக்கி சாப்பாட்டை போட்டு பட்னியாக அப்போ தான் அவர் விரியாக சொல்கிறார், சாதியை ஒழிக்காமல் இந்த இனத்தை விடுதலை முடியும். இன்றைக்கி பூரா ஜாதி கட்சி, எல்லா பயிலும் ஜாதி கட்சி வியாபாரம் பண்ணுறது. அப்போது மீன் சுருட்டி அறிக்கை என்பதே ஜாதி ஒழிப்புக்கான திட்டமிடல். மீன் சுருட்டி அறிக்கை என்பதே அம்பேத்கர் எப்படி இந்த பட்டியல் வெளியே அந்த மக்களை விடுதலை பண்ணணும்னு போராடினார், அதுக்கு இணையான அறிக்கை எது? மீன் சுருட்டி அறிக்கை. நீங்கள் இன்றைக்கு வரைக்கும் பேசப்படுகிற அறிக்கை மீன் சுருட்டி அறிக்கை. யார் தயார் பண்ணுறா? தமிழரசர் தயார் பண்ணுறார். இந்த இனத்தை சாதியை ஒழிக்கணும், ஒழித்த பிறகு தான் இந்த இனத்தை நம்ம விடுதலை பண்ண முடியுமே தவிர சாதி ஒழிப்பே தேசிய இன விடுதலை. இந்த கொள்கை எப்போ வைக்கிறாரு? நீங்கள் 80களில் வைக்கிறார். இதுதான் இன்றைக்கி காலத்தினுடைய கட்டாயமாக பேசப்படுகிறது. நிறைவான ஒரு கேள்வி சார், இன்றைக்கி தமிழ்நாடு என்னென்ன சிக்கல்கள்லாம் சந்திச்சுட்டு இருக்கோ அந்த பிரச்சனைகளுக்கு அன்று யோசித்த ஒரு ஆளுமையாக இருக்கிற தமிழரசன் அவர்கள். ஆனால் இன்றைக்கி அரசியலில் திராவிட கட்சிகளை விட்டுரும், அவங்களுடைய கொள்கைகள் வேறாக இருக்குது. தமிழ் தேசியம் பேசிகிட்டு இருக்கிற கட்சிகள் எழுதுறோம். குறிப்பாக இன்னும் சொல்ல போனால் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் தமிழரசன் பேரை அதிகமாக பயன்படுத்துகிறார். குழந்தைகளுக்கு தமிழரசன் பேர் சுட்டுவார். அதை அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் நிறைய இடங்களில் தமிழரசன் பற்றி பேசுறதாண்டி, அதை தாண்டி முழுமுச்சா தமிழ் தேசியத்தையே பேசுகிறவங்க நியாயமாக பார்த்தா
மெதுகு பிரபாகரனை தாண்டியும் தமிழரசனை வந்து தூக்கி பிடிக்க வேண்டிய ஒரு இடமும் இருக்குது. 2 பேரும் சமமான ஆளுமைகள் தான். ஆனால் இங்கே தமிழரசன் குறித்து பேசவே இல்லை. ஒருவேளை அவர் இந்த சாதி ஒழிப்புன்னு சொன்னதில் இவங்க முரண்பட்டு நிற்கிறாங்களா, இல்லை எதனால் தமிழரசன் அவர்களை வந்து இவங்க வந்து அவாய்ட் பண்ணுறாங்க, இல்லை பெரிய அளவுக்கு பேசாமல் தவிர்த்துட்டு போகிறாங்க? இல்லை, என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இப்போ தமிழ் தேசியம் என்பது இங்கே உருவாக்கப்படுகிறது, திட்டமிடப்படுகிறது. தமிழ் தேசியம் என்பது நீங்கள் திராவிடத்திற்கு மாற்றா நீங்கள் இந்த இளைஞர்கள் தயாராக இருக்கான். அதாவது ஈழப் பிரச்சனையில் இந்த திராவிட இயக்கம் ஏமாத்துதுன்னு கருணாநிதி ஏமாத்துறாரு, ஜெயலலிதா ஏமாத்துது, பிஜேபி ஏமாத்துது, காங்கிரஸ் ஏமாத்துது. அப்போது இயற்கையாகவே இப்போ 25 வயசு இளைஞர்கள் என்ன நினைக்கிறான், நமக்கான ஒரு அதிகாரம் வேணும்னா தமிழர்களுக்கான அதிகாரம், அது ஈழத்தினுடைய பாதிப்பு, ஈழ போராளிகள் பூராமே ஒரு தமிழ் தேசிய வெறியனாக இருப்பான், தமிழ் தேசியவாதியில் வெறியனாக இருப்பான். பிரபாகரன் ஒரு கேள்வி கேட்குறாங்க, உங்களுக்கு எப்போங்க கோவம் வரும்னு. என்னுடைய இனத்தை தமிழ் இனத்தை எவன் வேறறுக்கணும்னு நினைக்கிறானோ அவன் மேலே எனக்கு தீராத கோபம் வருங்கிறார். அப்போ இது தமிழ் தேசிய பற்று, இது வந்து தமிழ் தேசிய வெறி. இதுக்கு மேலே நீங்கள் அளவே இல்லை, அப்படி தான் இருக்கணும். தமிழை பழித்தவனை என் தாய் தடுத்தாலும் விடேன் யார் சொல்கிறாரு, நீங்கள் பாவேந்தர் சொல்கிறார். அப்போ இதுதான் வெறியே தவிர நீ அவனை போய் காம்ப்ரமைஸாக பேசிகிட்டு இருக்க முடியாது. அதே உணர்வு தான் இந்த தமிழ் தேசிய அரசியல். ஆனால் இன்று இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுடைய அந்த வெறி இருக்குல்ல, வெறியை அறுவடை செய்யறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை. அவர்களுக்கு நோக்கம் கிடையாது. தமிழ் தேசியத்தை மீட்டெடுக்கணும்னா நீ தமிழ் தேசியம்னா 10 இருக்கும் 10 வருஷமா, அதுக்கான நோக்கமே இல்லை. இதை அறுவடை பண்ணி முதலமைச்சர் ஆகணும். முதலமைச்சர் நாற்காலி உட்கார்ந்துட்டா தமிழ் தேசிய பிரச்சனை முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இதை அண்ணாவும் கருணாநிதியும் எம்ஜிஆரும் வைகோவும் பல பேர் தமிழ் இந்த அரசியலுக்கு வந்துட்டு போய் காணாமல் போயிட்டாங்க. அண்ணா தான் சொல்கிறார், நான் முதலமைச்சர் ஆகும்னு நினைக்கல, ஆனால் ஆயிட்டோம். ஆனால் அதிகாரத்துக்கு வந்துட்டோமே தவிர கட்சியை இழந்துட்டோம். அண்ணாவுடைய வார்த்தை, கட்சியை அந்த கொள்கை இழந்துட்டோம், இனி எடுத்துகிட்டு போக முடியல. அதாவது சம்பத்து டெல்லியில் பெரிய அரசியல்வாதி, இன்னைக்கு இளங்கோவுடைய அப்பா, அதாவது 50 தலைவர்கள் ஒரு ஆள், பெரியாருடைய அண்ணன் பையன். அவர் சொல்கிறாரு, நான் டெல்லி எம்பியாக இருக்கார், நீங்கள் எல்லா நேருக்கிறவர்களும் சண்டை பிடிக்கூடியால், அடைந்தால் திராவிட நாடு, இல்லையேல் சுடுகாடு, அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிறாரு. அண்ணா கூட கேஷ் இதெல்லாம் எனக்கு முதலே தெரியுங்கிறார். யார் சொல்கிறா? அண்ணா. அப்போ அண்ணாவுக்கு முதலே தெரிஞ்ச மக்களை ஏமாற்றிட்டு இருக்கார். அப்போது சம்பத் போயா நீயும் கட்சி போயான்னு வெளியே போகிறார். அப்போது இதே கதை இன்றைக்கி இருக்க தமிழ் தேசிய அரசியல்வாதி. சொல்ல புரியுதா? அண்ணாவுக்கு உடச்சி வசப்பட்டு சம்பத் சொல்கிறாரு, அண்ணா நான் டெல்லியில் போய் அடைந்தால் திராவிடன் சுடுகாடுன்னு சொல்கிறேன், காதலியே வாங்க மாட்டேங்கிறானுங்க, இதுக்கு வாய்ப்பே இல்லை அண்ணா அப்படிங்கும்போது எனக்கு முதலே தெரியுங்கிறார் அண்ணா. இப்போது இங்கே இருக்கிற அண்ணன் அதே தான் இங்கே இருக்கிற அண்ணனுக்கும் அதே தெரியும், சீமான் அண்ணனுக்கும் இந்த கதை தெரியும். ஆள துடிக்கிறேன் முதலமைச்சராகி 1 லட்சம் கோடி சம்பாதிச்சு செட்டில் ஆகிடலாம், சசிகலா நடராஜன் மாதிரி. இதை தாண்டி அவருக்கு இந்த தமிழ் தேசிய அரசியலே தெரியாது. ஆர்எஸ்எஸ் சொல்லிக் கொடுக்குற தமிழ் தேசிய அரசியல் தான் அவர் இந்த டைட்டிலே வாங்கி கொடுக்குறது குருமூர்த்தி ஜோ தானே. அப்போது அவன் எப்படி உங்களுக்கு தமிழரசன் பற்றி சொல்லுவாங்க? நோக்கம் இருந்தால் பிரபாகரன் நீ முதலமைச்சர் ஆகிறியாங்கிறான், டெல்லியும் கொழும்பும் போயா முதலமைச்சர் கொஞ்ச நாள் என் மக்கள்கிட்ட சொதப்பி ஓட்டு போடாமல் காணாமல் போய் எனக்கு டெபாசிட் போயிடுவேன். அப்போ விடுதலை வேண்டும் முதல் வேலை, வேற எந்த வேலையும் செய்யலாம் நாளை. அப்போது இதை புலிகளுடைய கோஷம். அதே போல தான் நோக்கம்தான் அவர்களை இட்டு செல்லும். தமிழரசன் சாக வரை ஏன் காம்ப்ரமைஸ் ஆகலை, பெரியார் ஏன் வரை சாக வரை காம்ப்ரமைஸ் ஆகலை, அம்பேத்கர் ஏன் சாக வரைக்கு காம்ப்ரமைஸ் ஆகலை, பெரியார் பிரபாகர் ஏன் காம்ப்ரமைஸ் ஆகலை, இவர் நேதாஜி ஏன் காம்ப்ரமைஸ் ஆகலை, பகவத்சிங் அப்போ அவனை முட்டாளா அல்ல. அவர்களுக்கு விளைவு தெரியும். அவர்களுக்கு இந்த நாடு எப்படி போய் கடைசி சேரும். நீங்கள் சொல்லலாம், உங்களுக்கு ஸ்டாலினுடைய மறைவுக்கு பிறகு மாசேத்தினுடைய மறைவுக்கு பிறகு இந்த நாடுகளே கார்ப்பரேட்டாக மாறி போச்சு. அப்போது இதனுடைய விளைவு இந்த பாதை எங்கே போகும்னு அவங்களுக்கு தெரியும். அதனால தான் இவர்கள் தமிழ் தேசிய அரசியல் பேசுகிற இன்றைய தலைவர்கள் பூராமல் சுக வாழ்க்கை சொகுசோடு வாழணுமே தவிர தியாகம் பண்ணுவதற்கு தன்னை தயார்படுத்தவில்லை. அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர், எடப்பாடி, ஜெயலலிதா, இது திராவிட அரசியல், இது தமிழ் தேசிய அரசியல். ஒரே நோக்கம். அங்கே 1 லட்சம் பேர் குற்றவாளி பூரா 1000 கோடி சம்பாதிச்சிட்டான். திமுகவில் 1 லட்சம் பேர் இருக்கான், அதிமுகவில் 1 லட்சம் பேர் 1000 கோடி சம்பாதிச்சிருக்கான். இனி தமிழ் தேசியத்தில் ஒரு 1000 கோடி சம்பாதிக்கிறதுக்கு சீமானுக்கு ஒரு குழு உருவாயிருக்க தவிர இவர்கள் நீங்கள் தமிழரசனுடைய நோக்கம் சாகிறவர் போலீஸாக அடித்து கொள்ளுது. பொன்பரப்பில் போய் வங்கி கொள்ளை அடிக்கிறாரு. வங்கி கொள்ளை அடித்த பிறகு காவல்துறையை ஊடுருவி இவன் ஒரு அடக்க முடியாத தமிழ் தேசியவாதி, இவரை
கொள்ளுவதன் மூலம் தான் இப்போ பிரச்சனை. பிரபாகரனுடைய மரணம் மரியாதை 2 ஈக்குவலாக தான். இவர் மேதகு பிரபாகரன மேதகு தமிழரசன் இருந்தால் அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா அதே அளவுக்கு தியாகம் அந்த நாட்டில் அந்த இளைஞர் தியாகம் பண்ணியிருக்கான். இவர் கூடயும் 100க்கு மேற்பட்ட 1000க்கு மேற்பட்ட தியாகம் பண்ணி அழிஞ்சு போயிருக்கான், ஜெயிலில் இருந்திருக்கான். அப்போ 2 பேருக்குமே அவர் தமிழ் தேசிய போராளி, தமிழ்நாட்டுடைய தமிழ் தேசிய. அப்போ ஈழம் வேண்டும், தமிழீழ விடுதலை வேணும்னு இவருக்கு கூட்டம் போட்டிருக்காரு, மாநாடு போட்டிருக்காரு, தீர்மானம் போட்டிருக்காரு. யார்? தமிழரசன். அப்போது 2 பேருமே முன்னாடி பின்னாடி தானே தவிர நீங்கள் அந்த ஆயுதங்கள் கூட நீங்கள் ஈழப் போராட்டத்துக்கு வந்த ஆயுதங்கள் தான். அந்த ஆயுதம் நீங்கள் பொன்பரப்பில் வங்கி கொள்ளைக்கு போகும்போது சுடப்பட்டது SMG ஷார்ட் மிஷின் கன், அது போராளிகள் கொடுத்த ஆயுதம் தான். எல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ பேசி பிரயோஜனம் இல்லை. ஆனால் அப்போ தொடர்பு இருந்திருக்குன்னு தானே அர்த்தம். அப்போது இந்த போராட்டத்தில் அந்தோணின்னு ஒருத்தர் இலங்கை தமிழரே கலந்துக்கிறாரு. இப்போ வரைக்கும் வெளிநாட்டில் இருப்பார் இப்போ அவர். அப்போது இப்போ இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான நோக்கமோ சிந்தனையோ திட்டங்களோ இல்லை. எல்லாமே நீங்கள் நேராக எங்கே போகணும்? முதலமைச்சர் உதயநிதி அமைச்சரானார்ல, நீங்கள் 10வது சீட்டில் உட்காந்துருக்காரு, கட்சியில் அதுக்கு முந்தைய 27வது சீட்டில் இருக்கா. அதே போல தான் இப்போ இருக்கிற தமிழ் தேசிய தலைவர்களுக்கு அந்த நோக்கம் இல்லாதனால ஏமாற்றுவதற்காக தமிழ் தேசியம் பண்ணுறாங்க. தமிழரசனை பற்றி சொல்ல வேண்டிய தேவையில்லை. தோழர் தமிழரசன் தமிழ்நாட்டுடைய மிகச்சிறந்த ஒரு ஆளுமை. அவரை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசினது உங்களுடைய வந்து மனசுக்கும் நிறைவாக இருந்துச்சு. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.